திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூவால் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாள்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு இத்திருவிழா கடந்த 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமாத்தாண்ட அபிஷேகம், உச்சிகால அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. இந்த வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வருகை தந்தனர். கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களில் பலர் பால் காவடி, பன்னீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடி எடுத்தும் அலகு குத்தியும் சுவாமிக்கு நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். மேலும் கோயிலுக்கு வருகை தந்தார் பக்தர்கள் அனைவரும் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடினார்கள். இந்த வைகாசி விசாக திருவிழாவில் அப்போது தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த திருவிழாவை முன்னிட்டு கோயில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. காவல்துறை சார்பில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தாக்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வந்துள்ளனர். திரளான பக்தாக்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.